ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ வந்து நம்ம வந்து சி ஷார்ப்பில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். சி ஷார்ப்பில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னொன்று வந்து மல்டி லைன் கமெண்ட். இந்த கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுறீங்க. இப்போ வந்து அதை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமர் வந்து அதை ரீட் பண்ணும் அப்படின்னா, அதை அந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் அதை ஒரு ரெஃபரன்ஸாக எழுதி வைக்கலாம். இந்த இந்த கோட் ஆஃப் இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படி அந்த மாதிரி எழுதலாம். இல்லை சப்போஸ் வந்து நீங்கள் சில லைன் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அந்த டைம்லேயும் வந்து இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே சிங்கிள் லைன் கமெண்ட்னு இருக்குல்ல, இதுக்கான சின்டெக்ஸ் என்னென்னா டபுள் ஸ்லாஷ். இப்போ வந்து இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் ஏதோ எழுதுறீங்க, கமெண்ட்ஸ் டைப் அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, உங்களுக்கு வந்து எரரும் இருக்காது. இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். இந்த லைன் ஸ்டார்ட் ஆகி இந்த லைன் எண்ட் வரைக்கும் எது இருந்தாலுமே வந்து அது உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நம்ம வந்து கன்சோல் டாட் ரீட் லைன், ஓகே. இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த லைனுன்னு இல்லை, இந்த மாதிரி எந்த லைனில் வந்து நீங்கள் இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கனாலும் அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா இந்த லைன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். ஏன்னா வந்து அது அந்த அந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கே பார்த்தீங்களா, நம்பர் 1ல் இருக்க இது வந்து இங்கே வரல. ஓகே. இப்போ வந்து மல்டி லைன் கமெண்ட்னா அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, இந்த கமெண்ட் எடுத்தோடனே அந்த லைன் வந்து அகெயின் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு கலர். இப்போ மல்டி லைன் கமெண்ட்டோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ் இதுக்கு பிட்வீனில் இருக்க எந்த லைனுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ பாருங்கள், ஸ்லாஷ் ஸ்டார். நான் இப்போ வந்து இங்கே வந்து திருப்பி வந்து இதை ஸ்டார் ஸ்லாஷ்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு இன்பிட்வீன் எதுவுமே ரன் ஆகாது. இப்போ வந்து நான் வந்து இந்த லைனில் போட்டுக்கிறேன் ஸ்லாஷ் ஸ்டார். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு லைன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் எழுதும்போது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக வந்து இப்போ சொல்லி கொடுத்தேன். அகைன் வந்து இதில் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த தீம்ஸ் கூட நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரொம்ப டார்க்காக இருக்குன்னு அதனால வந்து நம்ம இங்கே போயிட்டு டூல்ஸில் தீம்ஸில் நமக்கு வேறு ஏதாச்சும் தீம் உங்களுக்கு எந்த தீம் பிடிக்குமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதில் வந்து ப்ளூன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங்லேருந்து நம்ம இந்த தீமில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து பார்க்க கிளியராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.